ஆமாம், உண்மையான வரலாற்றையும், உண்மையான தியாகத்தையும், உண்மையான அர்ப்பணிப்பையும், உண்மையான விடுதலைக்கான போராட்டத்தையும் உலக வல்லாதிக்க நாடுகளும் சரி, அரசுகளும் சரி, வலதுசாரிகளும் சரி, உலகளாவியில் எங்கேயுமே ஏற்றுக்கொண்டதில்லை. ஓகே. இதுதான் வரலாறு. ஆக அங்கே புலவர் கலியபெருமாள் என்கிற ஒரு மகத்தான உண்மையான கம்யூனிஸ்ட்வாதி, உண்மையான இடதுசாரி தலைவர். அந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும், என்பது வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட காலம். அங்கே வன்னியர் பறையர் மிகப்பெரிய மோதல்கள் இருந்தது. ஆனால் இந்த தமிழ்நாடு விடுதலைப்படையில் ஈகம் செய்தது, உயிர் தியாகம் செய்தது, இந்த போராட்டத்தை வழிநடத்தியது எல்லா சமூகங்களுக்கும் பங்குண்டு. ஓகே. புலவரே வன்னியர் என்று நீங்கள் பார்வையில் பார்க்கலாம், தமிழரசனை வன்னியர் என்ற பார்வையில் பார்க்கலாம். ஆனால் அந்த படையில் பணியாற்றி ஆயுள் சிறை வரையிலும் தூக்கு தண்டனை வரையிலும் சென்றவர்கள் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அப்போ உங்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாதிய சமூகத்தை தமிழர் என்கிற ஒரு குடையின் கீழ், தமிழ் தேசியம் என்கிற ஒரு குடையின் கீழ், உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட் இடதுசாரி சித்தாந்தத்தோடு கருத்தியலோடு எண்ணற்ற தோழர்களை வென்றெடுத்து ஒரு சாதிய ரீதியாக மிகப்பெரிய இன்னல்கள் துன்பங்கள் ஏற்படுகிறதோ, எங்கு சாதிய ரீதியாக அந்த பெண்களை பாலியல் வல்லூருக்கு நிலச்சுவாந்தர்கள், நில உடைமையாளர்கள், பெரும் பண்ணையர்கள் செய்கின்றார்களோ, அதற்கு அதே இடத்தில் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு படையை எப்படி உங்களுக்கு வலதுசாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள்?